வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 10 மே 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழ் ஈழ நாட்டிலுள்ள முல்லைத்தீவு மாவட்டம் முல்லைவாக்கல் பகுதியில் கடந்த 24 மணி நேர பயங்கர தாக்குதலில் ஈடுபட்ட இலங்கை ராட்சச ராணுவத்தினர் 1112 பேரை கொன்றுவிட்டதாகவும் 1000க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவ வசதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பதாக ஒரு அதிர்ச்சி செய்தி உலகத்தை உலுக்கி இருப்பதாக முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டில் இலங்கை ராட்சச ராணுவத்தினர் அத்துமீறி கடந்த 24 மணி நேரத்தில் 1000க்கும் மேற்பட்ட தமிழர்களை கொன்று குவித்ததை கண்டித்து உலகின் உறங்காத நகரம் என்று அழைக்கப்படும் நியூயார்க் நகரின் மையப்பகுதியில் உலகின் சக்தி என்று அழைக்கப்படும் ரைம்ஸ் சதுக்கத்தின் மத்தியில் மாபெரும் சுடர் வணக்கம் போரில் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு அமெரிக்க வாழ் சுதந்திர போராட்ட தியாக மற்றும் தமிழர்கள் வணக்கம் செய்து அவர்களுக்காக பிரார்த்தித்ததாக அமெரிக்காவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னைக்கு தமிழக மக்களின் ஓட்டுக்களை பெறுவதற்காக சென்னை வந்த காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்களும் நேற்று ஆஸ்பத்திரியிலிருந்து அவசரமாக டிஸ்சார்ஜ் ஆகி தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்களும் ஒரே மேடையில் தோன்றி பேசிய போது இலங்கையில் போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது நாங்கள் தான் என்று சோனியா காந்தி கூறியதாகவும் ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்த அடிப்படையில் தீர்வு காணப்படும் என்று கூறியதாகவும் ஆனால் அவர் கூறிய அதே நேரத்தில் 2000 தமிழர்கள் இலங்கையில் கொல்லப்பட்டதாக செய்தி வந்திருப்பது ஒரு அதிர்ச்சி இருக்கும் தகவலாக இருக்கிறது என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். பாராளுமன்ற தேர்தலுக்கான சூறாவளி சுற்றுப்பயணத்தில் இருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அன்னையரை அனைவரும் மதித்து போற்ற உறுதி ஏற்க வேண்டும் என செல்வி ஜெயலலிதா அவர்கள் அன்னைய தினத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உள்ளதாகவும் திமுகவினரின் மணல் கொள்ளையால் தமிழகம் வறண்ட பாலைவனமாக மாறி வருவதாகவும் ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை கூறியுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மதிமுகவிலிருந்து விலகி சென்று திமுகவில் சேர்ந்துள்ள செஞ்சி ராமச்சந்திரன் மீது மதிமுக கட்சி ஆதரவு தொடர்பாக போலி ஆவணங்களை சமர்ப்பித்ததற்காக செஞ்சி ராமச்சந்திரன் எம்பி மீது மோசடி வழக்கு செய்யுமாறு டெல்லி போலீசாருக்கு தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளதாக புதுடெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பீகார் முதல்வர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் கூட்டியுள்ள கூட்டத்தில் கலந்து கொள்வாரா என்று சந்தேகம் எழுந்த நிலையில் குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியுடன் இணைந்து ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்து தங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக ஓட்டு வேட்டை ஆடியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பங்களாதேஷ் நாட்டின் பிரதம மந்திரி ஹசீனாவின் கணவர் இறந்து விட்டதாக ஒரு அதிர்ச்சி தகவல் டாக்காவிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க நாட்டில் பன்றிக் காய்ச்சலுக்கு 2000க்கும் மேற்பட்டோர் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் அது தற்போது ஆஸ்திரேலியா ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு பரவி உள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டில் பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கும் தாலிபான்களுக்கும் இடையே நடந்து வரும் பயங்கர சண்டையில் 250க்கும் மேற்பட்ட தாலிபான்கள் உயிர் இழந்ததாக இஸ்லாமாபாத்திலிருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. சோமாலிய நாட்டில் இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட பயங்கர மோதலில் 10 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சோமாலிய நாட்டிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தோனேஷியாவில் நடந்த தேர்தலில் ஜனாதிபதி கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளதாக
இந்தோனேஷியாவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உலக முழுவதும் இன்று அன்னையர் தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக அனைத்து பகுதிகளிலிருந்தும் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 10 மே 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் லேசான மேகமூட்டங்கள் தெரிந்தாலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தமிழக முழுவதிலிருந்தும் செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.